அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, இதோட சீஃபான அட்மிரல் பிராட் கூப்பர் அவர் இப்போ ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காப்புல. இது வரைக்கும் ஈரான் அமெரிக்கா அடித்த அடிகள், அப்புறம் எந்த அளவுக்கு அமெரிக்கா டிஃபென்ஸுக்கு உட்லாச்சு, இந்த எல்லா விஷயங்களும் காட்சிப்படுத்திய ஒரு வீடியோ பண்ணியிருக்காப்புல. அவர் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஈரான் கிட்டத்தட்ட 500 பேலிஸ்டிக் மிசைல்ஸு, 2000 ட்ரோன்ஸு, இது எல்லாத்தையும் லான்ச் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு முக்கியமான பலமே இந்த லான்ச் பேட்ஸ் தான், அந்த சைட்ஸ் தான். எங்களுக்கு இப்போ முக்கியமான டார்கெட்டு அதுதான். நாங்கள் ஏற்கனவே ஈரானோட அந்த லான்ச் பேட்ஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அந்த அடியை திரும்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதனால் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, ஈரானோட திருப்பி அடிக்கிற அந்த எபிலிட்டி இருக்குல்ல, அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. மக்களே குறைச்சிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறேன்னு சொல்லலை அமெரிக்காவே. இதை கவனிங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், ஈரான் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ வரைக்கும் 2000 டார்கெட்ஸ் அடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஈரானில் மட்டுமே. யார்? அமெரிக்காவோட இந்த யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் சீஃப் அட்மிரல் பிராட் கூப்பர் இந்த விஷயத்தில் சொல்கிறாரு, 2000 டார்கெட்ஸ் அடிச்சிருக்காங்க ஈரானில். பர்ஃபெக்டாக எங்களோட இந்த வார் கோல்ஸ் என்னவோ அதை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இந்த அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, இன்னும் ஒரு வாரம் விட்டுருந்தோன்னா ஈரான் நியூக்ளியர் பாம்பை உருவாக்கிட்டு இருக்கோம். அவங்க யுரேனியத்தை அந்தளவுக்கு என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க, நாம் சும்மா விடக்கூடாது, அவங்க அணுகுண்டை உருவாக்கி தருவாங்க அதுன்னு சொல்லிட்டு தானே அடித்தாங்க. இப்போ ஐஏஇஏ இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இதோட சீஃபான ரஃபேல் கிராஸி இடத்துல நம்ம சொல்லியிருக்காரு, ஏங்க இது வரைக்கும் ஈரான் கிட்ட நியூக்ளியர் பாம்பை உருவாக்குறாங்க அப்படின்றத நிரூபிப்பதற்கான ஆதாரம் இல்லவே இல்லைங்க அப்படின்னு அவங்க கையை விரிச்சிட்டாங்க. இதுதான் விஷயம். இப்போ ரஷ்யா உள்ளே வந்துருச்சு. என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க, அமெரிக்காவுக்கு கடைசியாக இருந்தது ஒரே ஒரு வாய்ப்பு, இதை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு தான். இது போல் விட்டாக்கா ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிடும், அதனால் அடித்தோன்னு சொல்லிலாம் நீங்கள் நினச்சிங்க. இதை தான் இவ்வளோ காலமாக சொல்லிட்டே இருந்தீங்க. இப்போ ஐஏஏ இப்படி சொல்லிடுச்சேப்பா, என்ன பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம்? உங்களுக்கு இருந்த கடைசி காரணமாக போயிடுச்சு. அப்போ நீங்கள் ஈரானை இதுக்காக அடிக்கலை அப்படின்னு ரஷ்யா வர இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு ப்ரெஷரை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு.